அவங்க அப்படி பண்ணாங்க, அவங்களுக்கு அப்படி இருக்காங்க, அந்த பொண்ணையே முதல்ல சொல்லியிருக்கலாமே. அதுக்கு நம்ம சொசைட்டியும் கொஞ்சம் பாருங்க. ஒரு பொண்ணு அப்படி போயிட்டு ஒரு வேளை திரும்பி வந்தாச்சுன்னா, ஏய் அப்படி பண்ணாதடி, உங்க அப்பா அம்மாவுக்கு கெட்ட பேரு வரும்டி, அப்படி இப்படியே சொல்லி சொல்லி ஏன் உங்க பொண்ணு திரும்பி வந்துருச்சு இப்படின்னு சொல்லியே இது ஒரு டென்ஷன் அவங்க மனசுக்குள்ள வச்சு அதை பயந்துக்கிட்டு அதை மனசுல வச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே உள்ள அடக்கி 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 இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வருது. கொடுமைகள் வெளியில சொல்லக்கூடாது, சொன்னா உனக்கும் உங்க அப்பாவுக்கும் உங்க அம்மாவுக்கும் உங்க கூட பிறந்த ஆளுங்களுக்கு அப்புறம் கல்யாணம் நடக்காது. இதெல்லாம் நம்ம ஆளுங்களும் கொஞ்சம் சொல்றத நிறுத்துங்க. நம்மகிட்டயும் தப்பு இருக்கு. பட் இருந்தாலும் இந்த நடந்த கொடுமைக்கு ஸ்டெப் எடுக்காம இருக்கு, அதாவது தேவையான போதுமான ஸ்ட்ராங்கான ஸ்டெப் எடுக்காம இருக்கிறது ரொம்ப டிசப்பாயின்மெண்ட், ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். இப்பெல்லாம் டிவி அந்த ரிமோட் கண்ட்ரோலை எடுத்துட்டு வேண்டான்னு சொல்லி வைக்கிற அளவுக்கு போயிட்டு இருக்கு ஒவ்வொரு விஷயமும். இது மட்டும் இல்ல, ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க ஒண்ணு அங்க இன்னொரு இடத்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது என்ன சொல்றது, இந்த இந்த வருத்தம் இந்த கோபம் எல்லாம் அம்மா இவங்க சொன்ன மாதிரி, அந்த பொண்ணோட அம்மா சொன்ன மாதிரி மனசுக்குள்ளேயே வச்சு கொழுக வேண்டியதா இருக்கு. வெரி பேட், ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒன்னும் சொல்லவும் முடியல. நம்ம சொன்னா கூட ஆமா பெருசா அவங்க சொல்லிக்குவாங்க, அவங்க வந்தாங்க, அவங்க நடிகை தானே, அவங்க அப்படி காட்டுறாங்க இல்ல. அந்த பொண்ணோட கடைசி 5 minutes எப்படி இருக்கும்னு நான் யோசனை பண்ணேன். அந்த கடைசி 5 minutes அந்த பொண்ணு என்னென்ன திங்க் பண்ணிருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. ஒரு மாதிரியா இருக்கு, மூச்செல்லாம் முட்டுது. அவங்க சாப்பிடாம இருக்குன்னு சொல்லுவாங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி நம்ம ஃபோர்ஸ் பண்றோம். அந்த இடத்துல நாம இருந்தா நமக்கு தெரியும், போகாது, பச்சை தண்ணி கூட உள்ள போகாது. கோபப்பட்டதா வருத்தப்பட்டதா. ஆனா ஆச்சரியமா இருக்குங்க, கெட்டது செய்யும் போது அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு சில ஆளுங்க வருவாங்க பாருங்க. அபிஷியல்ஸா இருந்தாலும் சரி, கவர்மெண்டா இருந்தாலும் சரி, ஆட்களா இருந்தாலும் சரி, நம்ம சொசைட்டியா இருந்தாலும் சரி, அது தயவு செஞ்சு மாத்திடுங்க ப்ளீஸ். உயிருக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு. எவ்வளவு கஷ்டப்பட்டு எத்தனை கோயிலுக்கு போயிருப்பாங்க அந்த குழந்தை பிறக்கணும்னு சொல்லி, எத்தனை 48 மணி நேரம் 52 மணி நேரம் எத்தனை வழியில இருந்து வந்த ஒரு குழந்தைய கொண்டு வந்து 29 வயசுல இல்ல 27 வயசுல சாவு கொடுக்கறதுக்கா? அதுக்கு பெக்காமலே இருந்திருக்கலாமே, பிரெக்னன்ட் ஆகாமலே இருந்திருக்கலாமே, குழந்தைய பத்தி கஷ்டப்பட்டு வளர்த்து இப்படி கொடுக்கறதுக்கா? இங்க ஒண்ணு அங்க ஒரு பையன் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க அப்பா அம்மா. செஞ்சதுக்கு அப்புறம் நடந்ததுக்கு எந்த விட பலனும் இல்லைன்னு சொல்றதுதான் அவங்களுக்கு நடந்ததை விட மனசை கொள்றதே. எனக்கு கொல்லி வைக்க வேண்டிய குழந்தைக்கு நான் கொல்லி வைக்கிறேன்னு இது வேற அவங்களுக்கு கொண்டுட்டு இருக்கும். அப்பாவா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, ரொம்ப நிஜமா பயமா இருக்கு.